எல்லாருக்கும் வணக்கம். இது டோர்க் தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம ஈரோடு வேலை முடிச்சிட்டோம், எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் என்னென்ன செஞ்சுருக்குறோன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக லேஃப்ட்டு எல்லாமே மொத்தமாக 6 டோர் தான். ஆனால் ஸ்லைடிங் போட்டிருக்கோம். ஸ்லைடிங் எந்த அளவுக்கு பெஸ்ட்டுன்னா, டோருடைய டென்ஷன் நம்மளுக்கு இல்லை. அதாவது இன்ச்சஸ்ஸு பிரச்சனை வர்றதோ, ஹேண்டில் பிரச்சனை வர்றதோ, இதெல்லாம் எந்த டென்ஷனுமே அது கிடையாது. வீலும் வந்து நல்லா ஹெவியாக ஹெப்கோவில் வாங்கி நம்ம எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்டாக வாங்கி தான் நம்ம போட்டிருக்கோம். சாஃப்ட் க்ளோஸ் இருக்குது. அதிலே நீங்கள் தள்ளினீங்கன்னா அப்படியே போய் சாஃப்டாக வந்து க்ளோஸ் ஆகிடும். ஒரு காட்டு வந்து செஞ்சுருக்கோம். காட்டு வந்து குயின், அதாவது 6.5க்கு 6 அந்த சைஸில் வந்து பெட்டு செஞ்சுருக்கோம். 2 உள்ளே வந்து ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது பெட்டு நவுத்திட்டு யூஸ் பண்ணுற மாதிரி, எப்போயாவது பொருளை யூஸ் பண்ணுற மாதிரி. பக்கத்தில் அந்த 2 டோர் கலரில் பார்க்குறீங்களா, அது வந்து எக்ஸ்ட்ரா, அது வந்து இருந்த இடத்த அது சும்மா டோர் போட்டிருக்கோம். அது ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் 2 ட்ராவ் பண்ணியிருக்கோம். அதிலே வந்து கீழே வந்து ட்ராவ் பண்ணியிருக்கோம். இது ஸ்லைடிங் டோர் இருக்கிறதே பார்த்திங்கன்னா மொத்தம் 10 அடிக்கு நம்ம வந்து 11 அடி, கிட்டத்தட்ட 11 அடிக்குமே நம்ம அப்படி ஃபுல்லாகவே 2 டோரில் ஸ்லைடிங் பண்ணிட்டோம். உள்ளே 2 ட்ரா, ஒரு ஹேங்கருக்கான இடம், கீழே 2 அறை ஸ்டோரேஜ் மாதிரி பிரிச்சுட்டோம். அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே அறையை பிரிச்சுட்டோம். டோட்டலாகவே இருக்கிறது எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே டிவைட் பண்ணி அறையை பிரிச்சுட்டோம். இது வந்து சென்டரில் இது ஏன் இந்த ப்ரொஃபைல் போட்டிருக்கோம்னா, நம்ம 4 அடி தான் மேக்ஸிமம் மைக்கா. அந்த 4க்கு மேலே வர்ற அந்த 1 அடிக்கு என்ன பண்ணுறோம்னா 5 அடி வருது இல்லையா டோரு. அதனால் வந்து அந்த ப்ரொஃபைல் போட்டு க்ளீனாக அதுக்கே மேட்ச் பண்ணிட்டோம். ஒரே கலர் தான். நீங்கள் பின்னாடி கிரைனைட் மாதிரி பார்க்குறீங்களா, அது வந்து அக்ராலிக் மைக்கா. அக்ராலிக் ஹை கிளாஸி அக்ராலிக் மைக்கா. டோட்டலாக அந்த கிரைனைட் ஷேடோவில் இருக்கிறது பூராமே பேர் அதுதான். பக்கா கிளாஸி. அது பேக்ரவுண்ட் பூரா திரும்பவும் பிளான் பண்ணி அது போட சொன்னாங்க. அது ஹவுஸ் ஓனர் சொன்னதுனால நம்ம போட்டுட்டோம். ஏன்னா எது இருந்தாலும் செய்கிறது நம்ம ஒர்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். இதுதான் நான் சொன்னேன், அந்த சின்ன ஸ்டோரேஜ், ஏதாவது புக்ஸ் ஏதாவது ஒன்று பர்சனலாக வச்சுக்கலாம். உள்ள 2 ட்ரா வந்து பண்ணியிருக்கோம். காட்டை பற்றி சொல்லிட்டேன். காட் வந்து தனியாக தரணுன்றது அந்த மாதிரி பண்ணிட்டோம். இந்த பக்கம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 அடிக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடுது. கீழே வந்து டோட்டலாக 2 ட்ரா வருது. ஒரு உள்ளே வந்து பாக்ஸ் ஒன்று செப்பரேட்டாக ஒன்று பாக்ஸ் செஞ்சுருக்கோம் உட்கார்ற மாதிரி. 2 டோரு. அது வந்து ஸ்டடி டேபிள் ஒன்று சிம்பிளாக சின்னதாக செஞ்சுருக்கோம். இந்த ரூம்லேயே வந்து பாத்ரூமில் வந்து வாஷ் பேஷனுக்காக வாஷ் பேஷன் வந்து மேலே உட்கார்ற மாதிரியான வாஷ் பேஷன், லைட்டாக காடி எடுத்து உள்ளே உட்கார வைக்கணும், அந்த மாதிரியான வாஷ் பேஷன்றதுனால அதுக்கு தனியாக செப்பரேட்டாக வாட்டர் ப்ரூஃப் சீட் போட்டு க்ளீனாக நம்ம வந்து ஒரு பாக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு 2 டோர் போட்டோம். 2 டோர் போட்டுட்டு முடிச்சிட்டோம். அதுதான் இந்த காட்டுக்கு பார்த்திங்கன்னா, காட்டில் வந்து சும்மா பார்டருங்களுக்கு மட்டும் போட்டிருப்போம். இதெல்லாம் வந்து சென்ச்சுரி மைக்கா ஷீட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து காஸ்ட்டு தான். எல்லாமே நல்ல எப்படி சொல்கிறது, குவாலிட்டியான பொருளை வந்து நம்ம போட்டிருக்கோம். அவங்க விருப்பப்பட்டு வாங்கி கொடுத்த விஷயத்த நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். நம்மளால் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம டோட்டலாக பண்ணி கொடுத்துருக்கோம். சேம் மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்திங்கன்னா இதே சேம் தான். ஆனால் அது ரூம் பெருசு. ரூம் வந்து 20 அடி இருக்கும். பேக்ரவுண்ட் வந்து பூராமே அக்ராலிக் மைக்கா ஃபினிஷிங் தான். பார்க்குறதுக்கு பயங்கர சூப்பராக இருக்கும். ஆனால் இன்னும் கலர் பண்ணிட்ட பிறகு நல்லாயிருக்கும். அது நான் முடிஞ்சால் சப்போஸ் போக வேண்டிய வேலை இருக்குது. சப்போஸ் போனேன்னா இல்லை போவேன், கண்டிப்பாக போய் ஆகணும். ஏன்னா இதில் ஹேண்ட்லெல்லாம் கொஞ்சம் நின்றுச்சு. திரும்ப நான் போவேன். அப்போ போகும்போது எல்லா ஃபினிஷிங் முடிஞ்சிருக்கும். அப்போ நான் வந்து டோட்டலாக உங்களுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக கலர் பெயிண்டிங்கெல்லாம் அடித்தது பிறகு எப்படின்னு பார்ப்போம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இந்த ஈரோடு வேலைக்கான ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து மாஸ்டர் பெட்ரூம், டிவி யூனிட், அப்புறம் பார்ட்டிஷன் செஞ்சுருக்கோம். அப்புறம் வந்து கிச்சன், மாடலர் கிச்சன் தான் மெயின். பூரா அக்ராலிக்கில் ஃபினிஷிங் பண்ணிக்கிறோம். டோட்டலாக அக்ராலிக்கு. அந்த பார்ட்டிஷனும் அக்ராலிக்கில் பண்ணியிருக்கோம். வேலை கொஞ்சம் டஃப்பாக இருந்தது, இருந்தாலும் க்ளீனாக முடித்து கொடுத்துருக்கோம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு ஒர்க் வேணும்னா இன்றைக்கி தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம். நான் கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுப்பேன். ஓகே, பாய்.